அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அன்பான இனிய உறவுகளே, இப்போ சோழன் வந்து அண்ணன்கிட்டையும் தம்பிக்கிட்டையும் பயங்கரமாக கத்திட்டு வானிலா நம்ம வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்ருதி போவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. ஆனால் நம்ம ஆள் அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இடத்துக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டை விட்டுலாம் போகலங்க. இங்கே சேரனும் பாண்டியும் ஆடி போய் நிற்கிறாங்க. என்ன இது, நம்ம ரொம்ப தான் பேசிவிட்டோமோ, இல்லை இப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு அவன் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு நம்ம சேரனும் பாண்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வேகமாக வண்டியில் போகிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு சோழன் கேட்க, பேசாமல் வா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகிறாங்க போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க நடேசன் வராரு. என்னடா பிரச்சனை, அவன் எங்கடா போகிறான், என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அது வந்துப்பா அப்படின்னு சேரன் தயங்குறாரு. பல்லவனும் வந்துடுறாங்க. பல்லவன் வந்துட்டு என்னாச்சுன்னு என்னென்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அங்கே நடந்ததை அப்படியே சொல்கிறாங்க. டே உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு நடேசனும் கத்துறாரு. பல்லவனும் அதே மாதிரி தான், என்னென்ன நான் தான் ஏதோ நான் தப்பே பண்ணலனாலும் அந்த இடத்துல போனது தப்பு, நீங்கள் என்ன திட்டினீங்க, ஆனால் அண்ணன் எப்படி பண்ணும் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா, நம்ம அண்ணி மேலே அண்ணன் எவ்வளோ உயிராக இருக்குது அது கூட உங்களுக்கு புரியலை, அண்ணியை நினச்ச மனசில் வேற ஆள் நினைக்குமா, இல்லைடா பல்லவா, அண்ணியவே வந்து கல்யாணம் பண்ணிட்டு தானே வந்து அந்த மாதிரி கோயில் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்ல, ஐயோ அண்ணே நீ என்னண்ணே, அது உயிரை லவ் பண்ணதுனால தாலி கட்டிட்டு வந்தேன்னு சொன்னுச்சுல்ல, அதுக்கப்புறம் என்னண்ணே பாரு அண்ணன் மனசு எவ்வளோ நொந்து போச்சு, ஆமாடா தப்பு தாண்டா பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றுடா இதில் ஒரு நன்மை தெரிஞ்சிருக்குடா, என்ன நம்ம நிலா சோழன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குடா, என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாம் நாங்கள் யாருமே நம்பலை, விட்டு விளாசி தள்ளிட்டு புருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுல வந்துச்சு, நிலா மட்டும் இல்லைன்னா அந்த பிள்ளையும் வாயை திறக்கலை, அவங்க போலீஸ்காரன் குடும்பம் போல இருக்கு, என்னென்ன பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிரட்டின மாதிரியும் சொல்ல, பயந்த மாதிரியும் சொல்ல, இங்கே பலன்னு பார்க்குறா, ஐயோ பாவம், ஏற்கனவே இன்னொரு பொண்ணு இந்த காயத்ரி இருக்கல்ல, அவள் வந்து இப்படி தானே வேகமாக பின்னாடியே வந்தா, ஆனாலும் ஒரு மாதிரியா ட்ராக்கு போகுதுன்னு தெரிஞ்ச கையோட நமக்கு நிலா மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி அவளை கழட்டி விடலை, எப்படி இருந்தாரு, அப்படி சோழனை போய் இன்னொரு பொண்ணு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லைனே, ஆமாடா இப்போ வரட்டும்டா, வந்தா நான் இப்படியோ நான் மன்னிப்பு கேட்கணும்டா, அட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, இங்கிட்டு பார்த்தா இந்த பக்கம் இதுங்க போயிட்டு இருக்குங்க, எங்கெங்க போகிறான், அட பேசாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்களா, என்ன நிலா எங்கே போகிறான், தான் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொன்னால், பீச்சு வாவ் சூப்பர், என்ன நிலா பீச்சு கூட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் மனசு அமைதியானா இங்கே அலை பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கே, அமைதி இல்லாமல் அந்த கடற்கரைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அப்படியே வண்டி ஒரு ஓரத்தில் நிப்பாட்டி பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறாங்க. அப்படியே மணலில் போயிட்டே இருக்காங்களா, போகிறாங்க 2 பேரும் கைகளும் உரசு டச்சிங் ஆக அப்படி முன்னாடி போகிறாங்க. அங்கிட்டு கொடைக்குள்ளே 2 காதல் ஜோடி, அங்கிட்டு இங்கிட்டும் பார்த்தா அதெல்லாம் பார்த்தா காதல் பண்ணுவோமா பண்ண வேண்டாமா அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அரகுற மனசோட கண்டிப்பாக காதலை பண்ணி தொலைச்சிருவாங்க. இதுங்க பண்ணுற கூத்தை பார்த்தா அதே மாதிரி தான் நம்ம சோழனும் நம்ம நிலாவும் விதிவிலக்கா என்ன, அவங்கள பார்க்க இவங்களுக்கு ஒரு மாதிரியாக வருது. கரெக்டாக குதிரையில் சவாரி போயிட்டுருக்காங்க. அது கொஞ்சம் வேகமாக போகுது. அப்படி கொஞ்சம் போகையில் இவங்க நிலா மேலே டக்குன்னு உரசுற மாதிரி வரவும், இங்கிட்டு வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மேலே அப்படியே சாஞ்சிடுறாங்க. தாங்கி பிடிச்சிடுறாரு நம்ம தலைவரும். அதுக்கப்புறம் எந்திரிங்க போயிடுச்சு அப்படின்னு தலையை நிமித்திக்கிறாங்க. அப்புறமா கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டே போகிறாங்கங்க கடற்கரைக்கு. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே அதை விட என்னது பார்த்தீங்களா, சுண்டல் அக்கா பஞ்சு மிட்டாய் பூ, அதை விட ஒன்று கை ஜோசியம் பார்க்குறீங்களா, ஒன்றும் வேணாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் ராசிக்கு சூப்பரான மாப்பிளமா கிடைக்குமா உனக்கு அப்படிங்கிற முறைச்சி பார்க்குறாங்க. என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, சோழன் பார்க்குறாரு, அதான் கிடச்சிருச்சுல அப்புறம் என்ன கிடைக்கும், அதை தாங்க உங்களை தாங்க சொன்னேன், அப்படியே மாற்றுறாங்க டக்குன்னு, ஒன்றும் பார்க்க வேணாங்க, எங்கள் ராசி என்ன ஜாதகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரி அப்படின்ட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறம் கடற்கரையை பார்க்குறாங்க. அலைகள் வரவும் போகவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கல, அந்த ஜோசியக்காரமாக போகிறதுக்குள்ளே 2-3 வாட்டி வந்துடுதுங்க. இது எங்களோட அனுபவங்க. அடுத்து நிலாவை பார்க்குறாரு, சாஞ்சுக்கிட்டு தலையை சாய்ச்ச வாக்கில், ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்ல, எதுக்கு என்ன தேங்க்ஸு அப்படின்னு சொல்ல, இல்லை என்னை நீங்கள் நம்புனீங்க பாருங்கள், கூட பிறந்து வளர்ந்தவங்க என் அண்ணன் தம்பி அவங்க கூட என்னை நம்பலை, ஆனால் எங்கேருந்து வந்து இத்தனைக்கும் என்னை கண்டுக்காமல் பிடிக்காமல் இருந்தீங்க, என்னை எப்படி நிலா நீங்கள் நம்புனீங்க அப்படி சொல்ல, வெரி சிம்பிள், என்ன அப்படின்னு சொல்ல, நீங்களாம் அதுக்கு ஒர்த்து இல்லை கண்ணு, என்னது ஒருத்தலையா உங்களை அப்படின்னு திரும்ப, ஐயோ அப்படின்னு நிலா எந்திரிச்சு ஓடுறாங்க. இவரும் பின்னாடியே சும்மா செல்லமாக வரட்டுவாங்க இல்லையா, அந்த
மாதிரி விரட்ட கடலில் வந்து கால்களை பதிக்க முத்தமிட அப்படியே அழகாக போக வரங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறாங்க. ஒரு கட்டத்துக்குள்ள நிலாவை பிடிச்சிடுறாரு சோழன். அப்புறமா அப்பா விடுங்கப்பா சும்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு அவ்வளோக்கு ஒருத்து இல்லையா என்ன அப்படி சொல்ல, நான் சும்மா சொன்னேன் சோழா, நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு தெரியாதா என்ன? காயத்ரி நல்ல பொண்ணு, உங்கள் பின்னாடி ராக்கெட் போடுச்சு, அப்போ என்ன பண்ணீங்க? வேணான்னு சொல்லி ஒதுங்கி வரல, அதனால் மனசார நீங்கள் எந்த பொண்ணையும் ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கையில் தான் அப்படி சொல்ல, அடி பாவி இதை வச்சுவிட்டு வேற சொல்கிறாளே காரணத்தை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு காலத்தில் நல்லா ப்ளே பாயாக தான் இருந்தேன், எத்தனை பொண்ணுங்க என்கிட்ட பேசவும் வைக்கவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பேசுனாங்க வச்சாங்க, ஓ நீங்கள் வாயை மூடிக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படித்தானே? கரெக்டாக பாயிண்டை பிடிக்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு, அதெல்லாம் இல்லைங்க, நானும் பேசுவேன், பேசுனா பேசாமல் இருப்பேனா, நமக்கெல்லாம் பேசலைன்னா நமக்கு மண்டை வெடிச்சிடாது அப்படின்னு சொல்ல, சரி அப்புறம் அதுக்கப்புறம் நான் உயிருக்குயிராக எந்த பொண்ணையும் நான் இவ தாண்டா நம்ம பொண்டாட்டி, நமக்கோட உயிர், நம்மளோட வருங்காலத்தோன அப்படின்னு நான் எந்த பொண்ணுமே நினச்சது இல்லைங்க. ஓ அப்புறம் நான் அப்படி நினச்ச ஒரே ஒரு பொண்ணு, உயிராக நினைக்கிற ஒரே ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணு நம்மளை கண்டுக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிலாவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நம்ம வீட்டுக்கு போமா, நேரம் ஆயிடுச்சு. என்னது வீட்டுக்கு போமா? என்னங்க கூட்டிகிட்டு வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கல, பஞ்சு மிட்டாய் அப்படின்னு வர, இங்கே வாங்க அப்படின்னு நிலா மாத்துறாங்க. ஏங்க பஞ்சு மிட்டாய் பிடிக்காது இப்போ தானே சொன்னீங்க, பரவாயில்லைங்க திம்போங்க, பிடிக்காத ஏற்றுக்கணும், அதான் வாழ்க்கை. ஓ அப்போ என்ன பிடிக்கலன்னு சொல்லுவீங்களே, ஏற்றுவீங்க தானே அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு அவங்கள்ட்ட காசை கொடுத்து அனுப்பிட்டு ஆளுக்கு ஒன்றா திங்கிறாங்க. அதுக்கப்புறம் கடலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அப்படியே வந்து முட்டிட்டு போகுது, என்ன மாதிரி தான் அப்படி சொல்ல, அப்பக்கார உங்களை மாதிரி தான் தள்ளி விடுறீங்க, அப்படிலாம் இல்லைங்க, அந்த ஈரத்தை வாங்கிக்கிட்டு தான் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது என்னை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியே கண்ணை மூடி மண்டையை ஆட்டுறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. ஏன் நிலா என்னை நம்புறீங்களா, என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இருக்கு இல்லை ஏதாவது சொல்லுங்க நிலா, இல்லைன்னு சொல்லிடுங்களேன், ஏன் இல்லைன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவீங்களா, போக விட்டுருமா அப்படின்னு எகிற பார்த்து, இல்லை நிலா நான் சரி இவன் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சும்மாவாது இருப்பேன்ல, இருக்கிற மாதிரியே நம்பி எல்லா கட்டத்துலையும் பேசுகிறீங்க, அதனால நம்ம மேலே லவ் இருக்குது அப்படின்னு பாசத்தை கொட்ட போகும்போது ஒன்றும் இல்லைன்னு தேல் மாதிரி கொட்டிட்டு போயிருங்க, அதே நிலா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நான் இப்போ தானே சொன்னேன் அது புரிஞ்சுக்கலையா உனக்கு அப்படி சொல்ல, நீ போயிடுவேன்னு இப்போ கேட்டனே, நான் வேணான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அடிப்பேன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க கணத்தில். அடிப்பாவி எதுக்கு இப்போ அடிச்ச அப்படின்னு சொல்ல, பின்ன என்ன நான் இவ்வளோ பண்ணுறேன் என் மனசு உனக்கு புரியலையாடா அப்படி நிலா சொன்னோன்னே, ஆஹா நிலா அப்படின்னு சொல்லலை, ஆமாடா என் அழகு புருஷா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது புருஷனா, ஆமாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கத்தி சொல்கிறாங்க. நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அப்படியே கடலை பார்த்துட்டு என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கத்துறாங்க. என்னது என் காதலி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு என்ன லவ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க, அது என்னங்க பொண்டாட்டி லவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குன்னு அங்கேருந்து ஒருத்தன் வந்து கேட்க, அவன் இன்னும் லவ்வில் சக்ஸஸ் ஆகாத பையன் போல இருக்குது, ஏப்பா உன் லவர் ஒன்று இன்னும் ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாஸ், எப்படி பாஸ் ஏற்றுக்க வைக்கிறது, அவள் காலால் எட்டி உதைச்சாலும் தலையால் வாங்கிக்கணும், கண்டிப்பாக கிடைப்பா, அப்படியா சரி அப்படின்ட்டு போக, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்போ தாங்க சக்ஸஸ் ஆகும் பொண்ணுங்களோட சைக்காலஜி அதான், அப்போ நீங்கள் நான் உங்களை எட்டி உதச்சி நீங்கள் தலையால் வாங்கிக்கிட்டீங்களா என்ன, ஹலோ அப்படி சொல்கிறது ஒரு பேருக்கு தாங்க, நீங்கள் என்னென்ன முறைச்சி வச்சிங்க, என்னென்ன பேசுகிறீங்க, நான் எல்லாத்தையும் அப்படியே தோலுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு தொடச்சி போட்டு தானே போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்ல, உங்களை கொடுமைப்படுத்தினான்னு மறுபடியும் விரட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஓடி ஆடி பாடுறாங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் இறுக்கியாக கட்டிக்கிறாங்க, அப்படியே கடலெல்லாம் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போகுது இவங்க மேலே. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ தாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது, இதுக்கு தான் உங்களை சில் பண்ணுறதுக்கு தான் என் கூப்பிட்டு வந்தேன், எங்க சில் பண்ணுறக்கா மட்டும்தான் கூப்பிட்டு வந்தேன்னு லவ் யூ சொன்னதெல்லாம் சும்மான்னு சொல்லிடாதீங்க, ஆமாம் உங்களை சில் பண்ணுறக்காக தான் சொன்னேன், அடிங்க ஒன்று அப்படின்னு சோழன் இந்த வாட்டி விரட்டுறாரு. நிலா ஐயோன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வர்றாங்களா, வீட்டுக்கு வந்தால் இவங்கெல்லாம் பதறத்தோடு இருக்காங்க, எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த கிட்ட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சோழா அப்படிங்கல, எப்பா எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது அண்ணா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் ரெடியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாங்க கிச்சனுக்குள்ளே. இங்கே சோழனும் நம்ம சேரனும் பாண்டியும் வர்றாங்க. சோழா அப்படின்னு தடுமாறுது, என்னை மன்னிச்சுட்டான்னு சொல்ல, அண்ணே அப்படின்னு சுற்றிடுறாருங்க தூக்கிக்கிட்டு, என்னடா பாண்டி அப்படின்னு 8 போட்டு சுற்றுவாங்களே அது மாதிரி ரெண்டு பேரையும் சுற்றிக்கிட்டே வராரு சோழன். என்னாச்சு உனக்கு என்னாச்சு, ஐயோ அண்ணே அப்படிங்கல, நான் மன்னிப்பு கேட்கலான்ட்டு, அண்ணே
மன்னிப்பாது கிண்ணிப்பாது இங்கேருந்து நான் போனேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே எனக்கு தெரியாது, எனக்கு மெமரி லாஸ். இப்போ நான் போயிட்டு கடற்கலேருந்து வந்திருக்கேன்ல, இப்போ உள்ள லாஸ் தான், இப்போ உள்ள ஆள் தான் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன், நான் இப்போ புதுசாக பிறந்திருக்கேனே, நான் கடற்கரையிலேருந்து புதுசாக பிறந்து வந்துட்டேன், என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற நிலா வெளில வராங்க. என்ன அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படின்னு சைலண்டாக நிற்க, மறுபடியும் அவங்க உள்ளர போக, என்ன ஆச்சுடா அப்படின்னு பாண்டி கேட்க, டே உங்கள் அண்ணி என்னை ஏற்றுக்கிட்டாடா. என்னடா சொல்கிறேன், ஆமாம் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, ஐ லவ் யூ புருஷான்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரே குசி. நிலா சேரனுக்கு பார்த்தா அவ்வளோ சந்தோஷம், நிஜமாவாடா, அப்போ நான் உங்ககிட்ட அண்ணே மன்னிப்பாது கிண்ணிப்பாது, நீங்கள் 2 பேரும் பேசுனதில் தான் அவள் என் மனசு ரொம்ப நொந்து போயிருக்குன்னு எனக்கு எல்லாம் பண்ணானே அப்படின்னு சொல்ல, பாண்டி என்ன பண்ணுறாரு, டே அப்போ உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்க போகுது, டே ஆளை பாரு வாயை கழுவுடா, அதெல்லாம் உண்மைதான்னு சொல்லிடுச்சு, நான் கேட்டுட்டேன் தெரியுமா, நிஜமாவா அப்படிங்கிற அண்ணி வராங்க. அண்ணி சோழன் சொல்கிறது நிஜமாவா அப்படின்னு சொன்னால் ஒரு பதில் சொல்லாமல் வெக்கப்பட்டுட்டு உள்ளுக்க போகிறாங்க. என்னடா பதில் சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு பாண்டி கேட்க, அடே காதலில் மௌனம் இருந்தால் சம்மதம்னு அர்த்தம்டா. ஹலோ எல்லாத்துலேயும் மௌனம் சம்மதம் தான் சொல்லுவாங்க, அது இது 2 படி மேலே நினச்சிக்க, இல்லைன்னா ஓ அண்ணனே நான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாள்ல. ஆமாம்ல டே சோழா அப்படின்னு பல்லவனு வந்துடுறாரு. வெளில போனவர் வந்துட்டு டே அண்ணா அப்படின்னு அப்படியே ஜாலியாக 3 பேருமே இடுப்பில் கிச்சில் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தந்ததும் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.